நமஸ்காரம். பரத முனிவரின் கதை. கங்கை நதிக்கரையில் காசி எனும் புனித நகரம் அமைந்துள்ளது. அங்கு விஸ்வநாதர் திருக்கோவிலில் பரதர் என்னும் மகா முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் மிகுந்த பக்தியுடன் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்தார். ஒரு காலத்தில் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டிருந்த பரதர் தப்போதன என்ற ஊருக்கு சென்று அங்குள்ள ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் தரிசனத்தை பெற்றார். அங்கிருந்து புறப்படும் போது வில்வ மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டத்தை அவர் கடந்து சென்றார். களைப்பினால் அவற்றின் நிழலில் ஓய்வெடுக்க எண்ணி ஒரு மரத்தின் வேர் மீது தலை வைத்தும் மற்றொரு மரத்தின் வேர் மீது கால்களை வைத்தும் படுத்தார். சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின் அவர் அங்கிருந்து புறப்பட்டார். ஆனால் அவர் சென்ற சில நாள்களுக்குள் அந்த 2 மரங்களும் வாடி 5 அல்லது 6 நாட்களில் முற்றிலும் உலர்ந்து விட்டன. அந்த மரங்களில் வாசம் செய்திருந்த 2 ஜீவர்கள் அடுத்த பிறவியில் ஒரு மிக புனிதமான பிராமணரின் மகள்களாக பிறந்தனர். அவர்கள் 7 வயதை அடைந்தபோது காசிக்கு யாத்திரை சென்றனர். காசியில் உலாவிய போது மகாமுனிவர் பரதரை அவர்கள் கண்டனர். உடனே அவரது திருவடிகளில் விழுந்து இனிய வார்த்தைகளில் கூறினார்கள். ஓ பரத மகரிஷியே, உங்கள் கருணையினால் நாங்கள் மர வாழ்விலிருந்து விடுபட்டோம். அவர்களின் சொற்களை கேட்ட பரதர் ஆச்சரியமடைந்து, என் குழந்தைகளே, நான் எப்போது எங்கே உங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களை மர வாழ்விலிருந்து விடுவித்தேன்? இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதே என்று கேட்டார். அப்போது அந்த 2 பெண்களும் தங்களின் முற்பிறவி வரலாற்றை விளக்கத் தொடங்கினர். மகரிஷியே, கோதாவரி நதிக்கரையில் சின்ன பாப்பா என்னும் புனித தலம் உள்ளது. அங்கே சச்சதபர் என்னும் ஒரு மகரிஷி கடும் தவம் செய்து கொண்டிருந்தார். வெயில் காலத்தில் பல அக்னிகளுக்கிடையில் அமர்ந்து குளிர்காலத்தில் குளிர்ந்த நதி நீரில் நின்று தவம் செய்தார். காலப்போக்கில் அவர் தன் இந்திரியங்களை முழுமையாக அடக்கி பரம பவித்திரராகி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருவடிகளை அடைந்தார். அவரது உயர்ந்த நிலையை கண்டு பிரம்மதேவர் தினமும் வந்து பக்தியின் உண்மைகளை அவரிடம் கேட்டார். இதை கண்ட இந்திரன் சச்சதபர் தன் இந்திர பதவியை பறித்து விடுவானோ என்ற அச்சத்தில் எங்களை, அப்போது நாம் தேவலோக அப்சரசுகளாக இருந்தோம், அழைத்து சச்சதபரின் தவத்தை கலைக்க செல்லுங்கள் என்று ஆணையிட்டான். இந்திரனின் ஆணையின்படி நாங்கள் கோதாவரி கரைக்கு சென்று சச்சதபரின் அருகில் பாடி ஆடி அவரை மயக்க முயன்றோம். அந்த நேரத்தில் எங்களின் மேலுடை சறுக்கி எங்கள் மார்புகள் வெளிப்பட்டன. உடனே அந்த மகாரிஷி தன் கையில் நீர் எடுத்துக்கொண்டு, நீங்கள் இருவரும் கங்கை நதிக்கரையில் வில்வ மரங்களாக பிறப்பீர்கள் என்று சாபமிட்டார். சாபம் கேட்டவுடன் நாங்கள் அவரது திருவடிகளில் விழுந்து மன்னிப்பு கேட்டோம். எங்களின் பணிவை கண்டு அவர் கருணையுடன், பரத மகரிஷி உங்களை தொடும் வரை நீங்கள் மரங்களாக இருப்பீர்கள், மேலும் உங்கள் முற்பிறவியை நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று அருளினார். மகரிஷியே, தப்போதனத்தில் நீங்கள் எங்கள் நிழலில் ஓய்வெடுத்த போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து கொண்டிருந்தீர்கள். அந்த திவ்ய பாராயணத்தை செவியுற்றதாலேயே நாங்கள் மர வாழ்விலிருந்து விடுபட்டு பக்தர்களின் குடும்பத்தில் பிறந்தோம். அதோடு உலக இன்பங்களில் உள்ள ஆசையையும் முற்றிலும் இழந்தோம். இவ்வாறு அவர்கள் கூறிய வரலாற்றை கேட்ட பரத மகரிஷி மிகுந்த ஆனந்தம் அடைந்து தம் ஆசிரமத்துக்கு திரும்பினார். அந்த 2 பெண்களும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4ஆம் அத்தியாயத்தை தினம் பாராயணம் செய்து ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளில் அசைக்க முடியாத பக்தியை அடைந்தனர். முடிவுரை. 4ஆம் அதிகாரத்தின் மகிமை ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4ஆம் அத்தியாயம் ஞானம், கர்மம் மற்றும் பக்தியின் இரகசியத்தை வெளிப்படுத்தும் அமிர்தமாகும். அதை பக்தியுடன் கேட்பதும் பாராயணம் செய்வதும் மிக கடுமையான பாப்பங்களை அழித்து தாழ்ந்த பிறவி நிலையிலிருந்தும் ஜீவனை உயர்த்தி இறுதியில் பரமபதத்தை அளிக்கும் சக்தி கொண்டது என்பதை இந்த புனித கதை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. நாராயண நாராயண.